வணக்கம். ஆகஸ்ட் 11ஆம் தேதி பங்குச்சந்தை முடிந்த பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்த செய்திகள். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. இது நம்ம இரண்டாவது வீடியோ. இன்னைக்கு முதல் வீடியோ சாயங்காலம் பார்த்துருந்தோம். சாயங்காலம் வீடியோவில் இருக்கிற சில செய்திகளுடைய தொகுப்பு தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு பெனால்ட்டி விதிக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த செயலை செய்யலைனா அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அரசுக்கு எதிராக இன்னொரு கம்பெனி கோர்ட்டுக்கு திருப்பியும் போயிருக்காங்க ஒரு கடைசி முயற்சியாக. உப்மாக்கு ரெடி டு ஈட் சாப்பாடுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அது ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. காப்புரிமை சண்டை இனிமேல்ட்டு ரிலையன்ஸ் கூட போட போகிறாங்க இந்த கம்பெனி. எல்என்டி அவங்களுடைய 1000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட மதிப்பிற்கான ஒரு சொத்தை விற்கிறாங்க. இந்த செய்தி அனைத்துமே நம்ம சாயங்காலம் வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் இன்னைக்கு பங்குச்சந்தை முடிந்த பின் அல்லது முடிகிற தருணத்தில் வெளிவந்ததை விரைவாக பார்க்கலாம். டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தயாரித்த ஏவுகணை வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்குன்னு செய்தி வெளியாயிருக்கு. டிஆர்டிஓக்கு நம்ம எம்டிஏஆர் டெக்னாலஜிஸ் போன்ற கம்பெனிகள் ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்கிறாங்க. இந்த மிசைலுக்கு அவங்க ஏதாவது ப்ராடக்ட்ஸ் விற்பனை செஞ்சுருக்காங்களா அப்படின்றது தெரியலை. நாட்டுடைய சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சி தரப்புலேருந்து ஒரு எச்சரிக்கை இருக்குது. அந்த எச்சரிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆட்களை டார்கெட் செய்து அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் மற்றும் பர்சனல் டீட்டெயில்ஸ் கொள்ளை அடிப்பதற்கான ஒரு முயற்சியில் ஒரு கூட்டம் இறங்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டெக்னாலஜி வைஸாக தான் அவங்க செய்ய போகிறதா அந்த சைபர் செக்யூரிட்டி ஏஜென்சி தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அனைவரும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனல் டேட்டாவை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. எந்த இணையதளத்திலையும் போய் போடாதீங்க. குறிப்பாக நம்ம யூடியூப் மாதிரியான சோஷியல் மீடியாவில் போடாதீங்க. உங்கள் பர்சனல் டேட்டாவை யாருக்கும் அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஹிந்துஸ்தான் ஃபுட்ஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அவங்களுடைய ரெவென்யூ இரட்டிப்பாயிருக்கு. 202 கோடிகள் போன வருடம் இதே குவார்ட்டரில். இந்த குவார்ட்டரில் 458 கோடிகள். அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போன வருடம் இதே குவார்ட்டரில் 4 கோடிகள். இந்த குவார்ட்டரில் கிட்டத்தட்ட 11 கோடிக்கு மேலேன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. சன் டிவி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஆகஸ்ட் 13ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடுறாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ அவங்க ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்டுக்குரியது ஆகஸ்ட் 24ஆம் தேதி ரெக்கார்ட் டேட்டா நிர்ணயிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஏதாவது டிவிடெண்ட் அறிவித்தா இதுதான் ரெக்கார்ட் டேட்டா இருக்கும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ஏஜென்சி பேங்காக நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த உரிமம் கிடைச்சிருக்கு. இந்த உரிமம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மத்திய மாநில அரசுகளுடைய பேங்கிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸில் ஈடுபெற முடியும். பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஸ்டாண்டலோன் ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 12% விழுந்திருக்கு. ஸ்டாண்டலோன் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 110% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 4% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 407% அதிகரிச்சிருக்கு. இது எல்லாமே ஸ்டாண்டலோன் பேசிஸில். கன்சாலிடேட்டட் பேசிஸில் பார்க்கும்போது ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 13% விழுந்திருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 120% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 30% கிட்டத்தட்ட விழுந்திருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 1706% அதிகரிச்சிருக்கு. கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல 10% அப்பர் சர்க்யூட்டை எட்டியதுன்னு நினைக்கிறேங்க. கம்பெனி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரிசல்ட் வந்ததற்கு பிறகு இந்த ஏற்றம் இருந்ததா இல்லைனா அது ஒரு எதிர்பார்ப்புல ஏற்றம் ஆயிட்டா அப்படின்றது தெரியலைங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது ரெவென்யூ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 38% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 72% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 148% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 62% அதிகரிச்சிருக்கு. பிரின்ஸ் பைப்ஸ் அண்ட் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. ஜெயந்த் ஷாம்ஜி அப்படின்றவர் ப்ரொமோட்டர், சேர்மேன் மற்றும் எம்டி கம்பெனியுடையது. அவர் 96,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாரு. ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவருடைய ஸ்டேக்கை அதிகப்படுத்தி இருக்கிறாரு. 5.9%லிருந்து 6.05 உயர்த்தி. விப்ரோ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஐபி இன்ஃபியூஷன்ற வேறொரு கம்பெனியுடன் இணைந்து சொல்யூஷன்ஸ் தயாரிக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. எதற்குரிய சொல்யூஷன்ஸ்னு பார்க்கும்போது ஐபி மற்றும் ஆப்டிக்கல் நெட்வொர்க்ஸ்க்குரிய சொல்யூஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க.
பிரஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் குவார்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்டர் கீழே போயிருக்கு 32%. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 197% அதிகரிச்சிருக்கு. போன குவார்டரில் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. போன வருடம் இதே குவார்டருடன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கம்பேர் செய்யும்போது 57% கீழே போயிருக்கு. காந்தி ஸ்பெஷல் டியூப்ஸ் லிமிடெட் அவங்க ஜூன் 22 மற்றும் ஆகஸ்ட் 10ஆம் தேதி அவங்க பைபேக் குறித்து சில செய்திகள் வெளியிட்டிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் அப்போ சொல்லலை. இன்னைக்கு ரெக்கார்ட் டேட் வெளியிட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 27 ரெக்கார்ட் டேட்டை நிர்ணயிச்சிருக்காங்க. பைபேக் ப்ரைஸ் வந்து ₹550 மேக்ஸிமம் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். ஸோ இது ஓப்பன் ஆஃபர் வழியாகத்தான் இந்த பைபேக் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். பைபேக்னா என்ன, ஓப்பன் ஆஃபர்னா என்ன, டெண்டர் ஆஃபர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் எடுத்துக்காட்டுடன் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். டிம்கன் இந்தியா லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை HDFC மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. 5,95,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹1,535.60. CMI லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை பேங்க் ஆஃப் பெஹரின் மற்றும் குவைத் இன்னைக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. 1,06,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹51.16. ITC குறித்து எக்கனாமிக் டைம்ஸ் மற்றும் ஹிந்துஸ்தான் டைம்ஸில் ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 110வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் நடைபெற்றது. அதில் மேனேஜிங் டைரக்டர் சஞ்சீவ் பூரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கம்பெனி வேறு கம்பெனிகளை வாங்குவதற்கான ஒரு தயார் நிலையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. அதாவது குரோத்தை இன்ஆர்கானிக்காக கொண்டு வராங்க, வேறு கம்பெனியை டேக் ஓவர் செய்வதன் மூலம். இதற்கு முன்னாடி கம்பெனி வாங்கின சில பிராண்ட்ஸ் தான் சாவ்லான், நிமைல் மற்றும் சன்ரைஸ் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இது போன்றே அவங்க வேறு கம்பெனிகளை வாங்குவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் பிஸ்னஸில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வேல்யூ கிரியேஷன் பண்ணுவதற்கான ஒரு திட்டத்திலும் இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. மேலும் டிஜிட்டல் கேப்பபிலிட்டிஸ் வலிமைப்படுத்த போகிறதா கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அந்த செய்தியில் இது வெறும் கஸ்டமர் ஃபேஸிங் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்க இன்டர்னல் இந்த சப்ளை செயின் ரிலேட்டடாக இருக்கிற டிஜிட்டலும் வலிமைப்படுத்தப்படும்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஈடல்வைஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ₹4,000 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அது பப்ளிக் இஷ்யூவாக பண்ண போகிறாங்க. செக்யூர்ட் ரெடீமபிள் நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வழியாக. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 9%லிருந்து 9.7% ஆண்டிற்கு. இதற்கு பல வகையான நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வச்சிருக்காங்க. கிரெடிட் ரேட்டிங்கும் கிடைச்சிருக்கு. அக்யூட் AA அவுட்லுக் நெகட்டிவ் வழங்கியிருக்காங்க. ICRA A+ நெகட்டிவ் வழங்கியிருக்காங்க. இந்த பாண்ட்ஸ் பல வகையில் வருதுங்க. டென்யூரும் பல வகையில் இருக்குது. 36 மாதங்கள், 60 மாதங்கள், 120 மாதங்கள்னு பல வகைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வட்டி எப்படி கொடுக்க வேண்டும், ஆனுவல் முறையில் கொடுக்கணுமா, மந்த்லி முறையில் கொடுக்கணுமா, இல்லைனா குமுலேட்டிவ் முறையில் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி பல வகைகள் இருக்குது. 75% இந்த ஃபண்ட் ரைசிங்கில் கம்பெனி வந்து ஆல்ரெடி இருக்கிற கடனை அடைக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. மீதம் 25% கார்ப்பரேட் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு பயன்படுத்த போகிறதாக சொல்லியிருக்காங்க. கடந்த 2 நாட்களாக ஸ்மால் கேப் மற்றும் மிட் கேப்பில் நல்ல செல்லிங் இருப்பதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கு ஒரு காரணம் இருக்கலாம்னு இப்போ கருதப்படுதுங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் திங்கக்கிழமை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து அடிஷ்னல் ப்ரைஸ் சர்வைலன்ஸ் மெஷர்ஸை கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதுதான் காரணமாக இருக்கலாம்னு இப்போ கருதப்படுதுங்க. இந்த அடிஷ்னல் ப்ரைஸ் சர்வைலன்ஸ் மெஷர்ஸ்னால் என்னென்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க இப்போ நமக்கு ஆல்ரெடி இருக்கிற டெய்லி லிமிட் இருக்கு இல்லைங்களா, ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் கீழே போகிறதுக்கும், அது மாதிரி வீக்லி, மந்த்லி மற்றும் குவார்ட்டர்லி பேசிஸ்லையும் லிமிட் பண்ண போகிறதா அந்த சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸை கட்டுப்படுத்த போகிறாங்க அப்படின்ற செய்தி தான் திங்கக்கிழமை வந்திருக்கு. ஸோ அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் இந்த விற்பனைக்கு. இன்னைக்கு BSE தரப்புலேருந்து ஒரு விளக்கம் அளித்திருக்காங்க. இது அனைத்து ஸ்டாக்குகளுக்கும் கிடையாது. எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து சில குரூப்பில் இருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸ் மட்டுமே. அந்த பட்டியலும் கம்பெனி வெளியிட்டிருக்காங்க, மன்னிக்கும் BSE வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் குரூப் ஆஃப் ஷேர்ஸுக்கு மட்டும்தான் இந்த புது செட் ஆஃப் மெஷர்ஸ் வரப்போகுதுன்னு BSE தரப்புலேருந்து இப்போ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் ₹20 இருக்க வேண்டும். அதே மாதிரி மார்க்கெட் கேப் 1000 கோடிக்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூல்ஸில் வரக்கூடிய ஸ்டாக்குக்கு மட்டும்தான் இந்த அடிஷ்னல் ப்ரைஸ் சர்வைலன்ஸ் மெஷர்ஸ் போட போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அதுவும் வந்து வீக்லி, மந்த்லி, குவார்ட்டர்லின்னு இல்லாமல் அது வந்து 6 மந்த்லி, 1 இயர்லி, 2 இயர்லி அண்ட் 3 இயர்லி கேப்பாக தான் வைக்க போகிறதா இப்போ ஒரு விளக்கம் அளித்திருக்காங்க.
இந்த ரூல்ஸ்ல ஒரு ரூல் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் உடைய விலை 6 மடங்கு கடந்த 6 மாதத்துல அதிகரித்திருந்தாலோ, இல்லது 12 மடங்கு கடந்த 1 ஆண்டுல அதிகரித்திருந்தாலோ, 20 மடங்கு கடந்த 2 வருடத்துல அதிகரித்திருந்தாலோ, 30 மடங்கு கடந்த 3 ஆண்டுகள்ல அதிகரித்திருந்தாலோ இந்த பட்டியல்ல இடம் பிடிக்கும். நம்ம முன்னே ஏஎஸ்எம், ஜிஎஸ்எம் அப்படின்ற 2 பட்டியலை பத்தி டீடைல்டா பேசியிருக்கோங்க. அதுவும் என்எஸ்சி, பிஎஸ்சியில் கொண்டு வந்திருக்கிறது தான். அதுவும் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷனுக்காக கொண்டு வரப்பட்ட சர்வைலன்ஸ் மெஷர்ஸ். அது தெரியாதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அது மாதிரியே தான் இப்போ இவங்க அடிஷ்னல் ப்ரைஸ் சர்வைலன்ஸ் மெஷர்ஸை கொண்டு வராங்க. ஸோ ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை கட்டுப்படுத்துவதற்காக. நாளைக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் அசோக் லைலாண்ட், ஆர்பிந்தோ ஃபார்மா, அவந்தி ஃபீட்ஸ், தீபக் ஸ்பின்னர்ஸ், டிஷ் டிவி, ஐஷர் மோட்டர்ஸ், இஐடி பேரி, ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ், ஜிஎம்எம் ஃபாட்லர், குட்யர், ஹாரிசன்ஸ் மலையாளம், ஹீரோ மோட்டோகார்ப், ஹெஸ்டர் பயோ, ஹெச்எம்டி, பிபிசிஎல், ஹட்கோ, ஐஆர்சிடிசி, மேட்ரிமோனி.com, மெசகன் டாக், என்எம்டிசி, ஆயில் இந்தியா, ரெயில்டெல், ரைட்ஸ், டாடா ஸ்டீல் மற்றும் தைரோகேர் டெக்னாலஜிஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். அப்போலோ சிந்தூரி 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 602% வால்யூம் அதிகரிப்பு. அம்பிகா காட்டன் 12% ஷேர் ப்ரைஸ், 153% வால்யூம் அதிகரிப்பு. ஜூபிலண்ட் இன்கிரேவியா 11% ஷேர் ப்ரைஸ், 224% வால்யூம். ஓரியன்ட் பெல் 10% ஷேர் ப்ரைஸ், 308% வால்யூம் அதிகரிப்பு. நெல்கோ 10% ஷேர் ப்ரைஸும் 277% வால்யூம் அதிகரிப்பு. கிட்டெக்ஸ் கார்மெண்ட்ஸ் 10% ஷேர் ப்ரைஸ், 186% வால்யூம். கிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் 10% கிட்டத்தட்ட ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது, 323% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் கிட்டத்தட்ட 9% ஷேர் ப்ரைஸ், 129% வால்யூம். ஜூபிலண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 8% ஷேர் ப்ரைஸ், 121% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சீக்வெண்ட் சயின்டிஃபிக் லிமிடெட் 15% விழுந்தது, 519% வால்யூம் அதிகரிப்பு. மணப்புரம் ஃபினான்ஸ் 12% விழுந்தது, 359% வால்யூம் அதிகரிப்பு. லியூபின் 6% விழுந்தது, வால்யூம் 279. பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ் 6% வீழ்ச்சி, 101% வால்யூம் அதிகரிப்பு. லிங்கன் ஃபார்மா கிட்டத்தட்ட 6% விழுந்தது, 135% வால்யூம். ஹெஸ்டர் பயோ கிட்டத்தட்ட 5% விழுந்தது, 151% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.